108 சீட்டு ஜெயிச்சும் கூட அங்கும் இங்கும் அலைகிறார் விஜய் அவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அழைப்பு விடுத்தார், அவர் எந்த பதிலும் சொல்லல. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார், அவங்க இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் டைரெக்டாக சால்வ் போட்டு அவங்க கட்சியோட இணைச்சிக்கிறாங்க. அதில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட உங்கள் கூட இருப்போம், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலையும் கூட உங்கள் கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. இப்போது இதில் ஆளுநரை தப்பு சொல்கிறாரு யார்? விடுதலை சிறுத்தை கட்சி 2 கம்யூனிஸ்டும். ஏப்பா, நீங்கள் பொதுக்குழு அப்புறம் கூட்டுவீங்க, நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தால் நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு இப்போவே சொல்லிடுங்களேன். நீங்கள் கொடுத்தாவே இப்போ ஆட்சி அமைஞ்சிருமே. அதை இந்த கட்சிகள் 3 பேருமே இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஆளுநரை குறை சொல்கிறாங்க, ஜனநாயகத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் கூட சொல்கிறாரு, நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டா 118 ஆகிடும், அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சிடலாமே, அதை நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்களே. இதுக்கு இடையில் இபிஎஸ் 4 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. இவர் போய் என்னத்தை குழப்பறாருன்னு தெரியல. இவர்கிட்ட 47 சீட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி கட்சி அமமுக 1 சீட்டு, பாமக அது 4 சீட்டு, 52 சீட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸ்டாலின் அவர்கிட்ட 68 சீட்டு இருக்குது. 5 பேர் அவங்க அங்கே போயிட்டாங்க, காங்கிரஸ்காரங்க. இப்போது உள்ளுக்குள்ளே பேசி நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தர்றேன், நீங்கள் போய் உரிமை கோருங்கன்னு சொல்லி திமுக சொல்லிடுச்சோ அதுவும் தெரியல. 4 மணிக்கு மேலே தான் தெரியும் அவர் எதற்காக சந்திக்க போகிறாருன்னு. இதுக்கிடையில் முஸ்லீம்ஸ் லீக் கட்சியெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கட்சிங்க. அவங்கெல்லாம் நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம், திமுக விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு உறுதியாக முஸ்லீம் லீக் கட்சிகள் சொல்லிட்டாங்க. கடைசியில் விஜய் பதவி ஏற்க விடமாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. எதிர்கட்சியில் தான் உட்காரணுமா. இவ்வளோ பேர் ஜெயிச்சு கூட 10 சீட்டில் தாவேக்கா கொஞ்சம் ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க. நல்ல இவங்களை கேன்வாஸ் பண்ண விட்டுருந்தா 150 சீட்டுக்கு மேலே விஜய் கட்சி வந்திருக்கும். பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு. ராத்திரியோடு ராத்திரியாக வந்துடுவாங்கன்னு பார்த்தா யாருமே அவங்க கட்சியை விட்டு வரலைங்க. இதை நாம் என்னன்னு சொல்கிறது?